சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணைக்கு ஒருத்தி வசியம் செய்ய போகிறாள். எந்த பொருளில் இந்த வசியத்தை அவள் செய்ய போகிறாள் என்பதனை இந்த சாயப்பா உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்றேன். அப்பா சொல்ல வருகின்ற விஷயத்தினுடைய வீரியத்தை உணர்ந்து உடனடியாக உன் துணையை நீ மீட்டெடுக்க வேண்டும். அப்பா என்ன சொல்கின்றாய்? வசியமெல்லாம் உன்னுமாம் இருக்கின்றது. அப்படியெல்லாம் ஒருவரால் செய்துவிட முடியுமா என்று நீ கேட்கலாம். நான் யார் என்று சொன்னால் நீயும் நம்புவாய். இதை செய்யப்போவது யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் நீ நிச்சயமாக இந்த சாயப்பா சொன்ன சொல் தவறில்லை என்று நீ சொல்வாய். அப்படி ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திவிட நினைப்பது யார் தெரியுமா? என் குழந்தையே, நான் சொல்லப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது உனக்கே தெரிய வந்துவிடும். எப்பொழுதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே பலவிதமான பிரச்சனைகளை காண்பித்து கொடுக்கும். ஏனென்றால் அப்படி யாரும் நிம்மதியாக இருந்துவிட முடியாதல்லவா? இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வாழ்க்கையின் யதார்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்றேன். நான் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன் வாழ்க்கை நடக்கப் போகின்ற இந்த விஷயமானது என்னால் ஒரு நொடி பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உன்னுடைய துணையை ஒருவர் தன் வசமாக்க வேண்டும் என்று வசியம் செய்ய நினைக்கின்றார் என்றால் அதை நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை நிச்சயமாக நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சர்வ சாதாரணமாகவெல்லாம் இதனை விட்டுவிட முடியாது. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உனக்கான வாழ்க்கை. அதனை இன்னொருவர் தன் வசியமாக்கித்தான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதனை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சாயப்பா எந்நாளில் இதை ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அப்பொழுது இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? உன்னால் மட்டும் எப்படி அதனை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அன்பையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் சாயப்பா இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கிறது என்று நானும் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது இப்படி கூட உனக்கு வாழ்க்கையில் இந்த மனிதர்களால் கெடுதலை நடத்த முடியுமா என்று அப்பா எனக்கே வியப்பாக இருக்கின்றது. சில நேரங்களில் என் குழந்தை, உன்னை பற்றி இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள், உன்னை பற்றி இவர்கள் மற்றவரிடத்தில் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு தந்தையாக எனக்கே கண் கலங்கி கொண்டிருக்கிறது. என் குழந்தை நன்றாக வாழ வேண்டும் என்று தானே இந்த சாயப்பா ஓயாது பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் இவர்கள் மேலும் மேலும் சோதனைகளை கொடுக்கிறார்களே என்று எனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து விட்டது. இத்தனை நாளும் இதையெல்லாம் உணர்ந்து நீயும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள பல முயற்சிகளை செய்துவிட்டாய். நாம் எந்த தவறும் செய்யாமலேயே எதற்காக இவர்கள் நம் மீது இப்படி ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள் என்று புரியாமல் நீயும் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது நடக்கப் போகின்ற விஷயம் துரோகத்தின் உச்சம். என் குழந்தையே, பொதுவாக நல்ல எண்ணம் கொண்டவர்கள், வாழ்க்கை துணை என்பவர்கள் அருமையாக இருக்க வேண்டும். அதாவது பொறுமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள். ஆனால் இங்கு அந்த ஆசைகள் எல்லாம் யாருக்கும் இல்லை. நம் முன்னிலையில் அதாவது நம் முன்னிலையில் யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. நான் சொல்லக்கூடிய இவர் ஒரு பெண் என்பது முதலில் குறிப்பிடத்தக்கது. உன் துணைக்கு வசியம் செய்து தன் வசமாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த பெண்ணானவள் நீயும் உன் துணையும் நிம்மதியாக இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. உன் துணைக்கு அத்தனை விஷயங்களை செய்யக்கூடியவள், அதே விஷயத்தை உனக்கு தர அவளுக்கு மனம் இருக்கவில்லை. எதை என்று யோசிக்கிறாயோ, உனக்கு நான் வெளிப்படையாகவே சொல்கின்றேன். உன் துணைக்கு
உணவு கொடுக்கின்றவன் அந்த உணவை உனக்கு கொடுக்க அவளுக்கு நிச்சயமாக மனம் இருப்பதில்லை. உனக்கு வேண்டியதை நீயே எடுத்துக்கொள் என்பது போலத்தான் அவளின் மனநிலை இருக்கின்றது. அப்படியே உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொள்ள முயற்சி செய்தாலும் 1000 குறைகளையும் சொல்லிவிடுகின்றாள். அதே நேரத்தில் உனக்கானவற்றை நீ அடைவதற்கு எந்த காரியமும் அங்கு இல்லாததாகவும் அவள் அதனை மாற்றி வைத்து விடுகின்றாள். நீயாகவே சமையல் செய்ய நினைத்தாலும் அவனுடைய வார்த்தைகள் உன்னை ரணமாக்கும். நீ சாப்பிட உட்கார்ந்தாலே ஏன் தான் சாப்பிடுகிறோம் என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். அடுத்தவர்கள் இல்லத்திலிருந்து நம் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற இவர் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எளிமையாக கிடைக்கக்கூடாது என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. இது உனக்கு புரிகின்றதல்லவா? இந்த சாயப்பா சொல்ல வருவது என்னவென்று புரிகிறது அல்லவா? ஆனால் ஆரம்பத்தில் இதற்கு ஏற்றது போல இருந்த உன் துணை நாளடைவில் உன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு உன் வசமாகிவிட்டது. உனக்கு உறுதுணையாக இருக்க தொடங்கிவிட்டது. எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் உன்னோடு இருந்து உனக்கு நல்ல ஆறுதலை கொடுக்க தொடங்கிவிட்டது. ஆனால் இவ்வளவு விஷயங்களை செய்கின்ற இவள் இதை பார்த்துவிட்டு இருந்து விடுவாளா? உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடக்க இவள் அனுமதித்து விடுவாளா? ஏன், நிச்சயமாக இதற்கு ஒருபோதும் இவள் சம்மதிக்க மாட்டாள் அல்லவா? என்னதான் செய்யலாம் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கை துணையை அவள் சொல்கின்ற விஷயத்திற்கெல்லாம் தலையாட்டும்படி மாற்றிவிட அவள் நினைத்து விட்டாள். உன்னுடைய வாழ்க்கை துணை எந்த விஷயத்தை சொன்னாலும் அந்த விஷயத்தை நிச்சயமாக அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி மாற்றிவிட எண்ணிவிட்டார்கள். எல்லா நிலையிலும் அவர்கள் எப்பொழுதும் தன் வசமாக இருக்க வேண்டும், தான் சொல்வதற்குத்தான் சரி என்று தலையாட்ட வேண்டும். ஒருபொழுதும் உன் வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்பதில் இவர்கள் உறுதுணையாக இருந்து அவர்கள் செய்ய நினைத்த இந்த விஷயங்கள் தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி காத்து கொண்டிருக்கின்றது. சரி, இதையெல்லாம் இவர்கள் செய்ய நினைக்கின்றார்களே, நீ என்ன இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயா என் சாயப்பா என்று என் பக்கம் ஏதேனும் தவறு இருந்தால் நீ சொல்வது சரி. நான் எந்த தவறும் செய்யாத பொழுது இவர்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். என்னை ஒதுக்கி வைத்தாலும் எனக்கு எந்த ஒரு நல்லதையும் இவர்கள் செய்யவில்லை என்றாலும் இவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று தானே நான் ஆசைப்பட்டேன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்ய துணிந்தார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. இந்த சாயப்பா நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இவள் வசியத்தை எங்கு வைக்கப் போகிறாள் தெரியுமா? எந்த பொருளில் எடுக்கப் போகிறாள் தெரியுமா? என் குழந்தையே, ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மருந்தினை போடுவது வேறு, ஏதாவது செய்வினை செய்பவர்களிடம் சென்று எதையாவது பெற்று வருவது என்பது போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த சாயப்பா துணையாக இருக்கின்ற இல்லத்தில் நடக்காது. இந்த சாயப்பா இருக்கின்ற இல்லத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒருபொழுதும் நடக்காது. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஒருபொழுதும் நான் அனுமதி கொடுப்பதில்லை. ஆனால் அன்பு என்ற ஒன்றுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு உறவாக உன் வாழ்க்கை துணை இருக்கின்றது. அதாவது ஒரு பெண்ணானவள் தான் என்ன கஷ்டப்பட்டு நான் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்காக செய்தேன், நான் எப்படியெல்லாம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து கொடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு உன்னை உருவாக்குகிறேன் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி இவர்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுத்து விட்டால் போதும். அந்த உணவை உன் வாழ்க்கை துணை உண்டுவிட்டால் போதும். அத்தோடு அத்தனையும் முடிந்து விட்டது என்பதனை புரிந்து கொள். ஏன் தெரியுமா என் குழந்தையே? அவர்கள் இவர்களை உணர்வு பூர்வமாக தன் வசமாக்க முயற்சி செய்கிறார்கள். வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்களை சொன்னால் அவர்கள் தன் வசமாக்கி விடுவார்கள் என்பதனை நினைக்கிறார்கள். இது போன்று அவர்களை தன் வசமாக்க இவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களிடத்தில் இருந்து உணவு பெற்று இவர்கள் நிச்சயமாக தன் வயிற்றை நிரப்பக்கூடாது. அப்படி செய்யும்பொழுது நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற நிம்மதியை கெடுத்துவிடும். உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும். உனக்கு உன் துணைக்கும் இடையில் இருந்த அந்யோன்யத்தை அது கெடுத்துவிடும். அதன் பிறகு முன்பு என்ன நடந்ததோ அதுதான் மீண்டும் நடக்கும். இவர்கள் அவர்களின் பேச்சினை கேட்க தொடங்கி விடுவார்கள். உனக்கு முக்கியத்துவமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் என்பதுதான்